இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? எனிதிங் which is transferable. அதாவது எனக்கு கிடைச்ச உடனே இன்னொருத்தருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதோட பெனிஃபிட்டை என்னால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா that is called as negotiable instruments. சரி, negotiable instrumentsனா there are three types of negotiable instruments. ஒன்று bill of exchange, promissory note, check. So there are three types of negotiable instruments: bill of exchange, promissory note, check. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கலாம். சரி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் புக்கில் தியரின்னு எடுத்து அப்படியே பேராகிராஃபாக எழுதியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஒரு சாம்பிள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அது அவ்வளோதான், புக்கில் இருக்கிற பேராகிராஃபாக இருக்கிறது எல்லாமே. சரி, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து 2 lakh இருக்குது. என்ன 2 lakh இருக்குது? 60 days ஆஃப்டர் the date, 60 days after the date, pay Mr. ABC a sum of rupees 2 lakhs for value received. அப்போ என்ன சொல்றாங்க? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மிஸ்டர் ஏபிசிக்கு 2 lakh rupees பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யாரு பே பண்ணுவா அப்படின்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க தான் பே பண்ணுவாங்க. சரி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னது, இதோட சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம டீப்பா பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்கார். சரியா, ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. ஏ வந்து ஒரு சேல் பண்றாரு. யாருக்கு? பிக்கு ஏ வந்து சேல் பண்றாரு. அந்த சேல் வந்து கிரெடிட் சேல். இந்த கிரெடிட் சேல் பண்ணிட்டார். ஆனா இப்ப ஏக்கு உடனே காசு வேணும். அவர் பண்ணது கிரெடிட் சேல், அப்புறம் எப்படி அந்த சேலுக்கு அகைன்ஸ்டா இவருக்கு உடனே காசு வரும்? அதனால இவர் என்ன பண்றாரு? சி கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் காசு தாங்கன்னு கேட்கிறாரு. சி எந்த செக்யூரிட்டியும் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு காசு தரது அப்படின்னு சி கேட்பார். உடனே ஏன் என்ன சொல்லியிருப்பாரு? இல்ல பிக்கு வந்து நான் கிரெடிட் சேல் பண்ணியிருக்கேன், அவர் வந்து எனக்கு காசு கொடுக்கணும், அந்த காசு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? ஏ வந்து சி கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ பி வந்து காசு கொடுக்காம விட்டுட்டா. பி காசு கொடுக்கணும்னு ஒரு எவிடன்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லையே, நான் எப்படி உங்களை நம்பி கொடுக்கறதுன்னு யார் கேட்பா? சி கேட்பாரு. அதனால ஏன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பில் எழுதுவார். என்னது? ஆஃப்டர் 3 months, கிரெடிட் சேல் வந்து 3 months கழிச்சு பே பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 months பே மிஸ்டர் சி rupees 5,000 அப்படின்னு எழுதிடுறாரு. யாருக்கு பே பண்ணணும்? சிக்கு பே பண்ணுங்க. எவ்வளோ பே பண்ணணும்? 5,000 பே பண்ணுங்க. இந்த கிரெடிட் சேல் 5,000க்குன்னே வச்சுக்கலாம். பே மிஸ்டர் சி rupees 5,000 அவர் சொல்லிடுறாரு. உடனே என்ன ஆகும்? இது இப்படின்னு எழுதி யார் எழுதுறா? ஏ எழுதுறாங்க. ஏ எழுதி யார்கிட்ட கொடுப்பா? பி கிட்ட கொடுப்பாரு. பி என்ன பண்ணுவாரு? சரின்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தையில சொல்லாம அந்த எழுதின டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுப்பாரு. அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணி கொடுப்பாரு. உடனே அந்த அக்செப்டன்ஸ் இந்த பில்ஸ் வந்து யார் வாங்கி வச்சுக்குவா? ஏ வாங்கிட்டு அந்த பில்லை கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க? சி கிட்ட கொடுக்கும். பில்லுனா வந்து சேல்ஸ் பில் கிடையாது. நான் ஒரு டாக்குமெண்ட்ல எழுதினோம்ல, என்ன எழுதியிருக்கோம்? பே மிஸ்டர் சி rupees 5,000 யார் எழுதுனா? ஏ எழுதுனாங்க. அதுல யார் அக்செப்டட்னு சைன் போட்டது? பி சைன் போட்டிருக்காரு. இது சைன் போட்டு யார்கிட்ட கொடுப்பாங்க? ஏ கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ ஏ என்ன பண்ணுவார்? அதை எடுத்துட்டு நேராக சி கிட்ட போயிடுவாரு. சி கிட்ட போய் இந்த பாருங்க, அவர் சைன் பண்ணியிருக்காரு, 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு தான் 5,000 rupees கொடுப்பாரு, அப்போ நீங்க 5,000 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஆனா எனக்கு 5,000 கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாரு. முடிஞ்சு. இப்போ ஆஃப்டர் 3 months இவருக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க? ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் என்னது? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது எழுதுனது யாரு? ஏ எழுதி இருக்கிறாரு. அக்செப்ட் பண்ணது யாரு? பி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. பேமெண்ட் யாருக்கு போகுது? சிக்கு. ஸோ கடைசியா பேமெண்ட் யாரு, யாரு கடைசியா பே பண்ணுவா? பி பே பண்ணுவார். ஸோ he is the payer.
யார் கடைசியா பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவா? சி. ஸோ ஹி இஸ் த பேயி. நான் வந்து கேட்கறது 3 monthsக்கு அப்புறம். இப்போ யார் காசு கொடுத்தான்னு கேட்கல. 3 monthsக்கு அப்புறம் அந்த பில்லுக்கு அகேன்ஸ்டா யார் ஃபைனலா ரிசீவ் பண்ணுவா? சி. ஸோ சி இஸ் த பேயி, பி இஸ் த பேயர் அண்ட் ஏ யாரு? டிராயர். சரி, இப்போ அக்செப்ட் பண்ணது யாரு? பேயர். அதனால அக்செப்ட் பண்ணதுனால இவர் யாரு? டிராயி. பில்லை எழுதுனது யாரு? ஏ. அதனால இவர் டிராயர். அண்ட் அக்செப்ட் பண்ணது யாரு? பி. அதனால இவர் டிராயி. இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் இருக்கணும் இங்கே பாருங்க. 60 days after the date பே மிஸ்டர் ஏபிசி சம் ஆஃப் ருபீஸ் 2 lakh received. உடனே இது யார் எழுதுவா? டிராயர் எழுதியிருப்பார். இந்த கேஸில் ஏ எழுதியிருப்பாங்க. சைன் யார் பண்ணியிருப்பா? பி சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் இருக்கணும்? பிளேஸ் அண்ட் டேட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அதுவும் மணியில் தான் இருக்கணும். சும்மா 1 கிராம் கோல்டு கொடுக்குறான் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அமௌண்ட் ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட் கரெக்டாக இருக்கணும். எஸ் 2 lakh 2 lakh ஆர் 5 lakh அப்படின்னு 2 அமௌண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஒரு அமௌண்ட் தான் இருக்கணும். அடுத்தது ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும். பிளேஸ் அண்ட் டேட் சொல்லியிருக்கணும். டிராயி சைன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் அ பில். சரி, அப்போ இதில் மெயின் பாயிண்ட் என்னது? amount should be certain. 2 lakh or 3 lakh, 2 lakh or 5 lakh, 2 lakh or 2 lakh 1 rupee கூட இருக்கக்கூடாது. 1 rupee கூட டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. ஒரு அமௌண்ட் தான் சொல்லணும். and it should be accepted. அது இல்லாமல் இதில் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னது? பே மிஸ்டர் ஏபிசி இஃப் he pays you rupees 2 lakh now அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இருக்கக்கூடாது. பே மிஸ்டர் ஏபிசி ருபீஸ் 2 lakhs அவ்வளோதான் கண்டிஷன். அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். இல்லை இஃப் கண்டிஷன் இது பண்ணுவேன். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ இன்னும் எந்த கண்டிஷனுமே இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதை தான் வந்து பேராகிராஃபாக எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த சைக்கிள் ரொம்ப முக்கியம். இதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கல அப்படின்னாலும் இந்த சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியம். சரி, ப்ராமிசரி நோட் அதே சைக்கிள் எடுத்துக்கலாம். இந்த சைக்கிளே எடுத்துக்கலாம். இந்த கேஸில் யார் ஃபர்ஸ்ட் பில் எழுதுனது? ஏ எழுதினாரு. என்ன எழுதினாரு? பே மிஸ்டர் சி ருபீஸ் 5,000 எழுதினார். ஆனால் ப்ராமிசரி நோட்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இந்த இடத்துல ஏ எழுதியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக பிஏ சொல்லிடுவார். ஐ ப்ராமிஸ் டு பே ருபீஸ் 5,000 ஆன் so and so date to மிஸ்டர் சி அப்படின்னு எழுதிடுவார். ஸோ பே பண்ண வேண்டியவரே எழுதிட்டாருன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராமிசரி நோட். அதே இங்கே பேமெண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியவர் எழுதுனா அது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இவ்வளோதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். சரி, ஆனால் இங்கே என்ன இருக்கணும்? இந்த எக்ஸ்பிரஸ் ப்ராமிஸ் டு பேங்கிறது வரணும். ப்ராமிஸ் டு பே அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். சரி, அங்கே வேற என்னெல்லாம் இருக்கணும்? யார் எழுதுறாங்களோ அவங்க, யாருக்கு பேமெண்ட் போகுதோ அவங்க, அமௌண்ட் ஷுட் பி சர்டன், டேட் கரெக்டாக இருக்கணும், நாட் கண்டிஷனலாக இருக்கணும். போன வாட்டியே சொல்லிட்டு நாட் கண்டிஷனல்னா என்னென்னு. அதுக்கப்புறம் பேயர் ஆர் டிராயர் சைன் பண்ணியிருக்கணும். இங்கே 2 பேர்லாம் சைன் பண்ண வேண்டாம். ஏன்? இங்கே டிராயரும் பேயரும் சேம் பர்சன். பட் இந்த கேஸில் என்னாச்சு? டிராயர் வேற பேயர் வேற. டிராயர் வந்து ஏவா இருந்தார், பேயர் வந்து பியா இருந்தார். அதனால 2 பார்ட்டினால 2 சிக்னேச்சர் வேணும். ஆனால் இங்கே யார் பில்ல ப்ராமிசரி நோட் யார் எழுதுறாங்களோ அவங்களே தான் பேமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால அவர் மட்டும் சைன் பண்ணால் போதும். அக்செப்டன்ஸ் இஸ் நாட் நீடட் இன் கேஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட். அவ்வளோதான். சரி, அடுத்தது. ஸோ 3 டைப் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் சொன்ன. ஒன்று பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டாவது ப்ராமிசரி நோட் அண்ட் லாஸ்ட் ஒன் செக். செக் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். என்னது? நார்மலாக பேங்க்கில் தான் செக் புக் கொடுப்பாங்க. அந்த செக்கில் நம்ம சைன் பண்ணி கொடுத்துரும். சரி, இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா டிராயி யார்? டிராயினா யார் பேமெண்ட், யார் ஆக்சுவலாக ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்மன் யார் பேமெண்ட் பண்ணுறாங்களோ, யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க தான் டிராயி. ஸோ ஜென்ரலாக எங்கேருந்து பேமெண்ட் போகுது? பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பேமெண்ட் போகுது. அதனால பேங்க் தான் டிராயி. அடுத்தது பேயி. யாருக்கு பேமெண்ட் போடுறோமோ, அதாவது நான் ஒரு செக் புக் வச்சுருக்கேன், உங்களுக்கு செக் கொடுக்குறேன், அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு பதிலாக நான் செக்காக கொடுத்துறேன், கேஷாக கொடுக்குறேன், செக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தான் பேயி, நான் பேயர். அப்போ என்னோட பேங்க் இஸ் த டிராயி.
சரி, செக் புக்கை யார் எழுதுவா? நான் தானே எழுதுவேன், நான் தானே செக் புக்கில் சைன் பண்ணுவேன். அப்போது எழுதுறவங்க யார்? ட்ராயர். அப்போ நான் தான் பேமெண்ட் பண்ணுறேன், ஸோ நான் தான் பேயர். அண்டு நான் தான் செக் புக் எழுதுறேன், ஸோ நான் தான் ட்ராயர். பட் ட்ராயி யார்? ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ யார் பே பண்ணுறா? பேங்க். ஸோ ட்ராயி இஸ் பேங்க். அண்ட் ரிசீவர் யார்? நீங்கள். ஸோ பேயி இஸ் யோர் செல்ஃப். அவ்வளோதான். அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்கணும்? டேட் இருக்கணும், அமௌண்ட் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், ரைட் த நேம் ஆஃப் த பேயி. பிளாங்க் செக்காக கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்கலாம். ஆனால் பேங்க்குக்கு போகும்போது அதில் வந்து பேர் எழுதியிருக்கணும். சரி, செக்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரானிக் செக்கு, இன்னொன்று வந்து ட்ரங்கேட்டட் செக். சரி, எலக்ட்ரானிக் செக் அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் செக் இஸ் நாட் இன் ப்ராக்டிஸ் நவ். ஏன் அப்படின்னா நெட் பேங்கிங் வந்துருச்சு, இனிமேல் எதுக்கு எலக்ட்ரானிக் செக்கு? அதனால பெருசாக எலக்ட்ரானிக் செக் ப்ராக்டிஸில் ஒன்றுமே இல்லை. நான் ஃபிசிக்கலாக ஒரு செக் புக்கில் சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக ஆன்லைனில் நான் வந்து செக் அனுப்புகிறேன், அதுவும் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் செக். பெருசாக இது வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப வெரி ஃபியூ ஏரியாஸில் யூஸில் இருக்குது, ஆனால் அது பெருசாக யூஸில் இல்லை. சரி, அதே வந்து ட்ரங்கேட்டட் செக் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ அன் எலக்ட்ரானிக் செக்கு, ஆனால் இது வந்து யூஸில் இருக்குது. என்னது அப்படின்னா நான் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரு செக்கை கொடுக்குறேன், நான் தான் பேமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரு செக் எழுதி சைன் பண்ணி அமௌண்ட்லாம் எழுதி உங்கள் பேர் எழுதி எல்லாமே கொடுத்துட்டு டேட் போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் கொண்டு போய் உங்கள் பேங்க்கில் கொடுக்குறீங்க. உங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அந்த பேங்க்கில் இருந்து அக்செப்டன்ஸ்க்காக திருப்பி என் பேங்க்குக்கு அனுப்புவாங்க. அப்புறம் இங்கே ஓகே இந்த அக்கௌண்ட்டில் காசு இருக்குது இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வரும். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்ட செக்கை இவங்க ஃபிசிக்கலாக உங்கள் பேங்க்லேருந்து என் பேங்க்கு கொண்டு வந்துட்டு போனால் ரொம்ப ப்ராசஸ் டிலே ஆகும். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா பேங்க்கு சிம்பிளாக இந்த செக்கை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி இதை என் பேங்க்குக்கு அனுப்பி பேமெண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஸ்கேன்டு காப்பி தான். ஸோ அது வந்து என்னது, ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க செக்கை எலக்ட்ரானிக் ஃபார்மில் யார் மாற்றிக்கிறா? பேங்க் மாற்றிக்குவாங்க. நம்ம 2 பேர் மாற்றிக்கிறது இல்லை, லேமேன் மாற்றுறது இல்லை, இது வந்து பேங்க் மாற்றிக்கிறாங்க. எதுக்கு? டிலே இன் ப்ராசஸை தடுக்கிறதுக்காகவும் அப்புறம் அந்த செக்கு கிழிஞ்சிடக்கூடாது, எதுவும் டேமேஜ் எல்லாம் தடுக்கிறதுக்காக செக்கு உங்கள் பேங்க்லேயே இருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ அது என் பேங்க்குக்கு வரும். என் பேங்க்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போயிடும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா. இங்கே என்ன நடக்கவே இல்லை, ஃபிசிக்கலாக செக் வந்து உங்கள் பேங்க்லேருந்து என் பேங்க்குக்கு வரல, அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் ஃபார்மில் வருது. இப்படி இந்த ஆன் த ப்ராசஸ் ஆஃப் கிளியரன்ஸ் இஃப் ஃபிசிக்கல் ஃபார்ம் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம் தென் தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரங்கேட்டட் செக். இவ்வளோதான். சரி, டிஃப்ரென்சஸ் வந்து பின்னாடி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். There are generally 3 types of instruments. என்னது? Inland instrument, foreign instrument, ambiguous instrument and instrument payable on demand. சரி, பேசிக் அந்த 3 types ஃபஸ்ட்டு பார்த்தல, அதுக்கப்புறமா லாஸ்ட் 2 பார்ப்போம். Inchoate and stamped instrument. சரி, இது என்னது 3 டைப்ஸு? இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்சைட் இந்தியாவில் மட்டுமே அதாவது கிரியேட் பண்ணது, பே பண்ணது, அதாவது ஒரு பில் எழுதுறது அண்ட் அந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக பேமெண்ட் வாங்குறது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே நடந்துச்சுன்னா அது இன்லேண்ட். ஃபாரின்னா எய்தர் பேமெண்ட் ஆர் இஃப் இட் இஸ் ட்ரான் அவுட் சைட் இந்தியா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, எந்த ஒரு பில்லாவோ இல்லை ப்ராமிசரி நோட்டாவோ, நான் ப்ராமிசரி நோட்டாக இருந்தால் அது ப்ராமிசரி நோட்டாக தான் யூஸ் பண்ண முடியும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் ப்ராமிசரி நோட்டை பில்லாகவும் பில்லை ப்ராமிசரி நோட்டாகவும் மாற்ற முடிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட் அப்படின்னா செக் இஸ் ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். ஏன்னா செக்கை கொண்டு போய் கொடுத்தா உடனே பேமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, ப்ராமிசரி நோட்லையும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லையும் டைம் ஸ்பெசிஃபை பண்ணல, டேட் ஸ்பெசிஃபை பண்ணல, இல்லை டைம் ஸ்பெசிஃபை பண்ணலாம், தென் தட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். 3 months after I will pay so and so amount, I promise to pay 5,000 rupees after 3 months ன்னு சொல்லியிருப்பாங்க. that is a promissory note. அந்த after 3 months சொல்லலை அப்படின்னா then that is a promissory note payable on demand. that is an instrument payable on demand. ஸோ ஆனால் செக்கு நம்ம டேட் போட்டு, அதை இன்னைக்கு டேட் போட்டு தான் நம்ம செக் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். ஆனால் ஃபியூச்சர் டேட்டுக்கு செக்கை கொடுக்க மாட்டோம். ஸோ
ஆக்சுவலாக கொடுக்கவும் கூடாது. செக்கை நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து நம்ம போட்டு கொடுக்க மாட்டோம். அதே வந்து திஸ் இஸ் ஒரு டைம் 3 months கழிச்சு பே பண்ணுறோம், 4 months கழிச்சு பே பண்ணுறோம்னு சொல்லி நம்ம செக்கில் சொல்லவே மாட்டோம். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். பட் ப்ராமிசரி நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்போ பேயபிள் ஆன் டிமாண்டாக மாறும்? ஆனால் ஆஃப்டர் 3 months சொல்லாமல் விட்டுட்டா then it is payable on demand. அடுத்தது incoherent ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் மிஸ் ஆகுது அப்படின்னா எனி இன்கம்ப்ளீட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நோன் அஸ் இன்கோஹேட் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் மெச்சூரிட்டி டேட். சரி, ஜெனரலாக செக்குக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. அதே வந்து ப்ராமிசரி நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு 3 months 4 months டைம் பீரியட் கொடுத்தாங்கன்னா தென் நம்ம வந்து மெச்சூரிட்டி டேட் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். சரி, மெச்சூரிட்டி டேட் 3 months கழிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 15th June, 3 months கழிச்சு அப்படின்னா 15th July, 15th August, 15th September the due date. பட் பில்ஸ்னா ப்ளஸ் 3 days கிரேஸ் டேஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? 18th September தான் டியூ டேட். இது என்னது? கிரேஸ் டேஸ் இதுக்கு பேர். இந்த கிரேஸ் டேஸ் கழிச்சு பே பண்ண அந்த 18th அன்னைக்கு பே பண்ணணும். பே பண்ணலன்னா அப்போ யூ ஆர் டிஸ்ஆனரிங் த பில். ஸோ 3 days கிரேஸ் டேஸ் கொடுப்பாங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் ப்ராமிசரி நோட்டுக்கும். சரி, மெச்சூரிட்டி டேட் வந்து 15th August ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு என்ன டேட்டு? இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இட் இஸ் அ நேஷ்னல் ஹாலிடே. மெச்சூரிட்டி டேட் அதாவது கிரேஸ் டேஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேட் வருது இல்லை, அந்த டேட் வந்து 15th August ஆகி போச்சுன்னா தென் ப்ரீவியஸ் டே தான் மெச்சூரிட்டி டேட்டை எடுத்துக்கணும், 14th August. சரி, இப்போ 13th August தான் மெச்சூரிட்டி டேட். அடுத்த சுச்சுவேஷன் போயிட்டோம், அதில் கண்டினியூஷன் கிடையாது. 13th August தான் மெச்சூரிட்டி டேட்டு. அந்த 13th August அன்னைக்கு சிஎம் டைஸ். அப்படின்னா என்னது? எமர்ஜென்சி ஹாலிடே. ஒரு ஸ்டேட்டோட சிஎம் இறந்து போயிட்டாங்கன்னா தென் தட் இஸ் அ எமர்ஜென்சி ஹாலிடே. அப்போ என்ன ஆவாங்க, என்ன பண்ணுவாங்க? அந்த மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு ஆனர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டேட் வில் பி த மெச்சூரிட்டி டேட். புரிஞ்சுதா? அதாவது ஆல்ரெடி டிக்ளேர்டு ஹாலிடேவாவோ இல்லை சண்டேவாவோ இருந்ததுன்னா தென் ப்ரீவியஸ் டே வில் பி த மெச்சூரிட்டி டேட். எமர்ஜென்சி ஹாலிடே இந்த கேஸில் வந்து இதுக்கு பேர் என்ன? எமர்ஜென்சி ஹாலிடே. எமர்ஜென்சி ஹாலிடே வந்தால் நெக்ஸ்ட் டேட் வில் பி த மெச்சூரிட்டி டேட். சரி, இதெல்லாம் எதுக்கு? ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும். சரி, செக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு பார்த்தா கிராசிங் ஆஃப் செக்குன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதில் 2 டைப் தான், ஜென்ரல் கிராசிங், ஸ்பெஷல் கிராசிங். என்னது அது ஜென்ரல் கிராசிங் ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு செக்கு கொடுக்குறேன், நான் உங்கள் பேரில் ஒரு செக்கு கொடுக்குறேன், நீங்கள் கொண்டு ஏதோ ஒரு பேங்க்கில் கொண்டு அந்த செக்கை காமிச்சிங்கன்னா நீங்கள் பாட்டு காசு வாங்கிட்டு வந்துடலாம். அதே கிராஸ்டு செக்காக இருந்தால் உங்களுக்கு அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் காசு வாங்க முடியும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் காசு வாங்க முடியும், கையில் காசு வாங்க முடியாது. அதே நார்மல் செக்காக இருந்தால் கையில் கேஷ் வாங்கிக்கலாம், கிராஸ்டு செக்காக இருந்தால் அக்கௌண்ட்டில் தான் காசு வாங்க முடியும். சரி, அப்போ ஸ்பெஷல் கிராசிங்னா என்னது? சிம்பிள். உள்ள நான் ஒரு பேங்க்கோட பேர் எழுதிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்க்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கேன், அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் காசு வாங்க முடியும். சும்மா நான் கிராஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ஐசிஐசிஐயில் வாங்கிக்கலாம், ஐஓபியில் வாங்கிக்கலாம், இந்தியன் பேங்க்கில் வாங்கிக்கலாம், எஸ்பிஐயில் வாங்கிக்கலாம், எந்த பேங்க்கில் வேணால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் போதும், யூ கேன் கெட் பேமெண்ட் அகைன்ஸ்ட் த செக். பட் ஸ்பெஷல் கிராசிங்னா என்னது? நான் அது உள்ள ஒரு பேங்க்கோட பேர் எழுதியிருப்பேன், அந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். என்கிட்ட ஐஓபி அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் நான் உங்ககிட்ட ஐஓபி அக்கௌண்ட் இருக்கு, ஆனால் நான் உள்ள எஸ்பிஐன்னு எழுதி வச்சிட்டேன்னா நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த செக்கு அகேன்ஸ்டா பேமெண்ட் வாங்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெஷல் கிராசிங். அடுத்த கான்செப்ட் என்டார்ஸ்மெண்ட். என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, இங்கே கடைசியாக யாருக்கு வந்து 3 மாதம் கழிச்சு காசு போகும்? சிக்கு தான் காசு வரும், கரெக்டா? சரி, சி என்ன சொல்லிட்டாரு? சி வேற யாருக்கும் 3 மாதம் கழிச்சு அமௌண்ட் பே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கு வந்து சி பே பண்ணும். உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு, நீங்கள் கொடுத்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பின்னாடி சைன் பண்ணி என்டார்ஜ்னு சொல்லி சி வந்து சைன் பண்ணி டிட்ட கொடுத்துருவாரு.
அப்போ ஃபைனலாக யாருக்கு பேமெண்ட் போகும்? பி வந்து டிக்கு பேமெண்ட் பண்ணிடுவார். டி என்ன பண்ணுவார்? மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு டி வந்து இந்த பில் எடுத்துகிட்டு நேராக பி கிட்ட போவார். பி கிட்ட போய் இந்த பாருங்கள், இந்த பில் எங்கிட்ட இருக்குது, என்டாஸ்டுன்னு சி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு, நீங்கள் சிக்கு தான் பேமெண்ட் பண்ணணும், ஆனால் அவரே எனக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, அவரோட பெனிஃபிட்டை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. என்டாஸ்மெண்ட்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங், ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபரிங். அப்போது சி வந்து எங்கிட்ட பேமெண்ட் வாங்க சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு தான் பேமெண்ட் கொடுக்கணும் நீங்கள், அவர் வாங்கிட்டு போயிடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் என்டாஸ்மெண்ட். இந்த மாதிரி எத்தனை வாட்டி வேணால் டி இன்னொருத்தருக்கு கொடுத்துடலாம். டி வந்து இக்கு கொடுப்பாரு, இ வந்து எஃப்க்கு கொடுப்பாரு. லாஸ்ட் மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு பில்லு யாருக்கிட்ட இருக்கு, பின்னாடி எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்காங்க, இங்கே யாரெல்லாம் சைன் பண்ணுவோம்? டி ஃபர்ஸ்ட் சைன் பண்ணியிருப்பாரு, அப்புறம் அதை என்டோஸ் பண்ணி டி சைன் பண்ணுவார், டி என்டோஸ் பண்ணி இ சைன் பண்ணுவார். கடைசியாக பில் யார் கையில் இருக்கும்? எஃப் கையில் இருக்கும். எஃப் இந்த பில்லை தூக்கிட்டு யார்கிட்ட போவாங்க? பி கிட்ட போவாங்க. பி கிட்ட போய் பேமெண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி, அடுத்தது ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். என்னன்னா, இப்போ ஏ கிட்ட இருந்து பி கிட்ட, பிக்கு வந்துச்சு, சிக்கு போச்சு, டிஇஎஃப்னு இத்தனை பேர்கிட்ட போச்சு பில்லு. கரெக்டாக ஃபைனலாக பில் யார்கிட்ட இருக்குது? எஃப் கிட்ட இருக்கு. இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியது சிக்கு. சி வந்து டி கிட்ட நல்ல எண்ணத்தோடு கொடுத்துட்டாரு, ஆனால் டியை மிரட்டி இ வாங்கிட்டாரு. சரியா? டியை மிரட்டி இ வாங்கிட்டாரு. ஸோ ஹீ இஸ் நோன் அஸ் ஹோல்டர். இவர் மிரட்டி தான் வாங்கியிருக்காரு. ஆனால் எஃப் என்ன பண்ணிட்டாரு? இப்படி மிரட்டி வாங்கினதெல்லாம் எஃப்க்கு தெரியாது. அவர் வந்து இ வந்து இது நியாயமாக வர வேண்டியதுதான் சொல்லி இ கிட்ட இருந்து எஃப் அந்த பில்லை வாங்கிட்டாரு. இப்போ எஃப் போய் பேமெண்ட் கேட்குறாரு அப்படின்னா, ஹீ இஸ் என்டைட்டில்டு டு ரிசீவ் பேமெண்ட். அவரை யாருமே அவரோட டைட்டில் இதுவே பண்ண முடியாது. டி வந்து இ மேலே தான் கேஸ் போட முடியும், எஃப் மேலே ஒன்றுமே கேஸ் போட முடியாது. ஏன்? எஃப் இஸ் நாட் அவேர் அண்ட் ஹீ ஹஸ் காட் த பில் ஃப்ரம் இ இன் குட் ஃபெய்த். அதே இ மேலே கேஸ் போட்டு இவர் பேமெண்ட் வாங்கிக்க முடியும். இந்த பில் வந்து இ கிட்ட தான் இருந்துச்சுன்னா அந்த பில்லையும் திருப்பி வாங்கிக்க முடியும். ஆனால் எஃப் கிட்ட பில்லு போயிருச்சுன்னா, எஃப் குட் ஃபெய்த்தோடு வாங்கியிருந்தாருன்னா இதுலேருந்து பேமெண்ட் வாங்க, டினால் எஃப் மேலே கேஸ் போட முடியாது. அதே இ மேலே கேஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த பேமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஏ பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆர் பி, ஹோம்எவர், பின்னு நினைக்கிறேன் பேமெண்ட் பண்ண வேண்டியது. பி கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஆன் மெச்சூரிட்டி டேட். சரி, இங்கே என்டாஸ்மெண்ட்டில் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னது? பார்ட் என்டாஸ்மெண்ட் அண்ட் ஃபுல் என்டாஸ்மெண்ட். என்னென்னா, இப்படி என்டாஸ் பண்ணிட்டு போகும்போது சி வந்து டி கொடுத்தாரு, டி வந்து இ கொடுத்தாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ருபீஸ்க்கு இருக்கிற பில்லை 2500 மட்டும் என்டாஸ் பண்ணிட்டு மிச்சம் 2500 நானே கூட வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பார்ட் என்டாஸ்மெண்ட். பாதி பில்லை மட்டும் என்டாஸ் பண்ணுறது. ஸோ அது எழுதும் போதே 2500 என்டாஸ்டுன்னு எழுதிடுவாங்க. அடுத்தது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அப்படின்னா, பில்லில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருந்தா, என்னது? டேட்டோ, இல்லை யாருக்கு பே பண்ணுங்கிறதோ, அமௌண்ட்டோ, இல்லை ஸ்டாம்பை மாற்றுறதோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றுறதோ, ஆடிங் நியூ பார்ட்டி, இதெல்லாம் பண்ணால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். சரி, அடுத்தது அக்செப்டன்ஸ். குட்டி 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 கான்செப்ட்ஸ் தான் இதெல்லாம். அக்செப்டன்ஸ். only certain types of bill require acceptance. கரெக்டு தானே? ப்ராமிசரி நோட்டுக்கு அக்செப்டன்ஸ் தேவையில்லை. அண்ட் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி ரிட்டன், must be signed by the drawee or his agent. ஆமாம், drawee தான் அதை சைன் பண்ணணும். அண்ட் acceptance bill is required to be delivered to the holder of the instrument. Accepted bill must be delivered to the holder of the instrument. ஏன்? டிராயர் வந்து எழுதி அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் வாங்கி அக்செப்டன்ட் போட்டு அவரே ட்ராக்குள்ளே வச்சுக்கூடாது. அக்செப்டன்ட் போட்டு திருப்ப ஏ கிட்ட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி இருக்காங்க, ஏ தான் வந்து பில் எழுதுறாரு, அதை அக்செப்ட் பண்ண போகிறது யார்? பி எழுதி அக்செப்ட்னு சொல்லி அவரே வச்சுக்கூடாது, அந்த பில்லை திருப்பி கொண்டு வந்து ஏட்ட கொடுக்கணும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். அதில் ஜென்ரல் அக்செப்டன்ஸ், குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ். குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ்னால் என்னது? கண்டிஷனல் அக்செப்டன்ஸுக்கு பேர் தான் குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ். என்னது? அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இஃப் ஹீ டூ ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தென் தட் இஸ் கால்ட் அஸ் குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ். அடுத்தது
அக்காமடேஷன் பில். அக்காமடேஷன் பில்னா என்னது? ஏபி ரெண்டு பார்ட்டி இருக்காங்க. பேங்க் இருக்கு. சரியா? ஏபி ரெண்டு பார்ட்டி இருக்காங்க, பேங்க் இருக்கு. சரி, இப்போ ஏக்கும் காசு வேணும், பிக்கும் காசு வேணும். ஆனால் ரெண்டு பேர் பேங்க்ல போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஏவும் பியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ வந்து பிக்கு காசு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பில்லை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் பி வந்து பேங்க்ல கொடுத்து ஃபர்ஸ்ட் காசு வாங்கிடுவார். பி ஃபர்ஸ்ட் பில் எழுதுவார். அதை யார் அக்செப்ட் பண்ணுவா? ஏ அக்செப்ட் பண்ணிடுவார். அந்த பில்லை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து பி காசு வாங்கிடுவார். அந்த காசை பாதி பாதியாக ஏவும் பியும் பிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா டியூ டேட் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காசு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி இன்னொரு புதுசாக ஒரு பில்லு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு 5,000க்கு ஒரு பில்லு போட்டாங்க அப்படின்னா, இப்போ திருப்பி ஒரு 6,000க்கு ஒரு பில் போடுவாங்க. பில்லை போட்டு காசு வாங்கி அந்த காசை பேங்க்குக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. திருப்பி பேங்க்லேருந்து இதே மாதிரி ஒரு பில், இன்னொரு பில் போடுவாங்க. அந்த இன்னொரு பில் போட்டாங்கல்ல, அந்த பில்லுக்கு பேர் தான் அக்காமடேஷன் பில். மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு புதுசாக ஒரு பில் போட்டு அதுலேருந்து காசு வாங்கி எக்ஸிஸ்டிங் பில்லை செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் மேட் டு செட்டில் த எக்ஸிஸ்டிங் லயபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பில்லுக்கு பேர் தான் அக்காமடேஷன் பில். சரி, இங்கே டெலிவரி மேக்கிங் அக்செப்டன்ஸ் ஆர் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் அ ப்ராமிசரி நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் இஸ் கம்ப்ளீட்டட் பை டெலிவரி. முன்னாடியே படிச்சுட்டு இங்கே டெலிவரி கொடுக்கணும். என்னது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலிவர் பண்ணாதான் அது வந்து இதுன்னு சொல்லிட்டோம். சரி, அந்த டெலிவரி என்ன ரெண்டு டைப்னா, ஆக்சுவல் டெலிவரி இல்லைனா கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஆக்சுவல் டெலிவரி உண்மையாலுமே அந்த செக்கை கொண்டு போய் இல்லை ப்ராமிசரி நோட் கொண்டு போய் அந்த இன்னொரு பார்ட்டிகளை கொடுக்கறது ஆக்சுவல் டெலிவரி. இல்லை பை லா வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி, ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக கொடுக்கலனாலும் லா அக்செப்ட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா, ஃபிசிக்கலாக நம்ம கொடுக்கல, பட் சம் வே யூ ஆர் டெலிவரிங், ஒரு பை ஆக்ஷன் யூ ஆர் டூயிங் சம்திங்னா தென் தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். சரி, இப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும். சரி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் செக்குக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு செக்ஷனை டிஃப்ரென்ஸாக சொல்லிட்டாங்க. அடுத்தது எத்தனை பார்ட்டிஸ் இருக்காங்க, இங்கேயும் 3 பார்ட்டி, இங்கேயும் 3 பார்ட்டி. இங்கே கிராசிங் வந்து இங்கே கிடையாது, பட் செக்கில் கிராசிங் இருக்குது. அப்புறம் கிரேஸ் டேஸ் இங்கே இருக்குது, இங்கே நோ கிரேஸ் டேஸ். அடுத்தது எனி படி இன்க்ளூடிங் பேங்கர் கேன் பி ட்ராயி. இங்கே வந்து பேங்கர் மட்டும்தான் ட்ராயியாக இருக்க முடியும். ட்ராயி செக்கில் ஆல்வேஸ் பேங்கர் இஸ் த ட்ராயி, மஸ்ட் பி அக்செப்டட். இங்கே அக்செப்டன்ஸ் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அடுத்தது இங்கே நோட்டீஸ் அனுப்பணும். என்னது, டிஸானர் ஆயிடுச்சுன்னா, அதாவது பில் பே பண்ண வேண்டிய அன்னைக்கு பே பண்ணலன்னா நோட்டீஸ் எல்லாம் அனுப்பணும். இங்கே டிஸானர் ஆயிடுச்சுன்னா உடனே கேஸ் போட்டுடலாம். ஏன்னா அங்கே நடுவில் பேங்கர் இருக்கார். ஸோ லீகல் பார்ட்டி, அங்கே யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. ஸோ டிஸானர் ஆயிடுச்சுன்னா உடனே கேஸ் போட்டுடலாம். இங்கே ஸ்டாட்யூட்டரி ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் அவைலபிள். இங்கே இருக்குது. ஏன், அங்கே நடுவில் பேங்கர் வந்துட்டாரு. நாளைக்கு செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கேஸ் போட முடியும். தட் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். பட் இங்கே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அந்த பிரச்சனை அப்படியெல்லாம் இல்லை. ஸோ செக் இஸ் மோர் செக்யூர்டு. சிவில் லைபிலிட்டி தான் இங்கே வந்து, அது என்ன, கிரிமினல் லைபிலிட்டி. என்னது, பவுன்சிங் ஆர் டிஸானர் ஆஃப் செக் இஸ் கிரிமினல் லைபிலிட்டி. அங்கே ஸ்டாட்யூட்டரி ப்ரொடெக்ஷன் இருக்குது. அங்கே வந்து எந்த நோட்டீஸும் அனுப்ப வேண்டாம். பட் இது சிவில் லைபிலிட்டி தான், ஸ்டாட்யூட்டரி ப்ரொடெக்ஷன் இல்லை. அண்டு நோட்டீஸ் அனுப்பணும் டிஸானர் ஆயிடுச்சுன்னா. அடுத்தது இங்கே பார்ப்போம், ப்ராமிசரி நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இங்கே வந்து செக்ஷன் 4, இங்கே செக்ஷன் 5. அங்கே என்னது, செக் என்ன செக்ஷன், செக்ஷன் 6 செக்கு. சரி, இங்கே ப்ராமிசரி நோட்டில் 2 பார்ட்டி தான். ஏன்னா ப்ராமிசரே எழுதிடுவார், ஐ பே ₹5,000, ஐ ப்ராமிஸ் டு பேன்னு சொல்லிடுறாரு. அங்கே யார் அக்செப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையில்லை, அவரே எழுதி அவரே கொடுத்துருவார். ஸோ அங்கே 2 பார்ட்டி தான், பட் இங்கே 3 பார்ட்டி. அண்ட் இங்கே ப்ராமிஸ் டு பேங்கிறது வரும். இங்கே ஆர்டர் டு பே சம் ₹5,000 டு எப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் தான் பண்ணுவாங்க இங்கே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில். இங்கே எந்த கண்டிஷனும் இருக்காது. இங்கே அக்செப்டன்ஸ் கொடுக்கும் போது கண்டிஷன் வேணும்னா இம்போஸ் பண்ணிக்கலாம். சரியா, liability of a maker of promissory note is primary and absolute. இங்கே வந்து secondary and conditional
ஏன்னா அவர் அக்செப்ட் பண்ணுறது, அவர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் செகண்டரி. பட் இங்கே எழுதுறதே அவர் தான். ஸோ தட் இஸ் ப்ரைமரி. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். ஸோ இதில் வந்து மெயினாக கொஸ்டின் எந்த ஏரியாவில் வரும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. அப்புறம் மெச்சூரிட்டி டேட் பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது எக்ஸாமில். டிஃப்ரென்சஸ் அண்ட் மெச்சூரிட்டி டேட் இதுதான் ரிப்பீட்டடாக நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிராசிங் ஏரியாஸில் கொஸ்டின் வரலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்.